வெல்கம் பேக் டு ஹர்ஷ்வினி சேனல். இப்போ 2-3 நாளாக நான் வந்து வீடியோ இன்னும் போடலையே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, 2-3 நாள் மாப்பிள்ளைக்கு வந்து லீவ் கிடச்சிது. அது திடீர்னு வந்து சடனாக பிளான் பண்ணி நாங்கள் ஒரு ஊட்டிக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்கோசரம் 2-3 நாள் எல்லோரும் கிளம்பி போயிருந்தோம். அங்கே ஊட்டியில் 2-3 நாளைக்கு இனிமேட்டு உங்களுக்கு வந்து ஊட்டி பிளாக் தான். ஒரு நேற்று நைட்டு தான் வந்தோம். 2-3 நாள் அங்கே இருந்துட்டு அங்கே இருந்த வரைக்கும் எங்களால் வந்து சுற்றி பார்க்கவும் குழந்தைகளை பார்க்கவும் இதுக்கு தான் டைம் சரியாக இருந்தே தவிர அங்கேருந்து எங்களால் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல. அதனால் இன்னிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு ஊட்டியில் என்ன நடந்தது, என்னென்ன பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து காலையில் ஒரு 10 மணி இருக்குங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். பேக்ஸ் பாருங்கள், எவ்வளோ பேக்ஸு. லக்கேஜும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா 2 குழந்தைங்க, 4 பெரியவங்க எல்லாம் போகும்போது ஷொட்டர் தனியாக, குழந்தைங்களுக்கு தேவையானது திங்ஸு, அவளுக்கு செர்லக்கு, மெடிசன்ஸு, அர்ஷனிக்கு ட்ரெஸ்ஸு, இவங்க 2 பேருக்கும் ஒரு பேக்கில் ட்ரெஸ்ஸு, எங்கள் 2 பேருக்கு, எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு பேக்கில் ட்ரெஸ்ஸு, அவர் சாப்பிட்ற மெடிசன்ஸ், நான் சாப்பிட்ற மெடிசன்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்கேஜ் கூட தான். இது ட்ராவல் முடிஞ்சு நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து பார்த்திங்க, இதுன்னா கிருத்திகாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குட்டி ஸ்கூலில் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கங்க. ஒரே ஸ்கூல் 2 பேரும். ஹர்ஷனும் அந்த பொண்ணு பேர் ஹர்ஷிதா. 2 பேரும் ஒரே கிளாஸ் இருக்கும்போது 2 பேரும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அது இது மீட் பண்ணும்போது கிருத்திகாவும் அவங்க அம்மா ஹர்ஷிதாவோட அம்மா ஸ்ரீதேவின்னு பேர், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி மூலிமா கிடச்ச ஃப்ரெண்டு இது. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறதுனாலும் 2 பேரும் ஒன்றா போவாங்க. ஏதாவது வாங்குறதுனால 2 பேரும் ஒன்றா இந்த குழந்தைக்கு குழந்தைக்கு அவள் வாங்குறது, அவள் குழந்தைக்கு அந்த மாதிரி நெருக்கத்தில் இந்த குழந்தைங்களால் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு கிடச்சிது. பார்த்திங்கன்னா அவங்க வந்து அன்றைக்கி போன உடனே இந்த A2Bயில் நாங்கள் தங்கினோம். A2Bயில் தங்கும்போது எங்களுக்கு வந்து சாப்பாடு டைமில் அவங்க வந்து அன்றைக்கி தான் கிளம்புறாங்க. நாங்கள் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி தான் போய் என்ட்ரி ஆகிறோம். அவங்க அன்றைக்கி கிளம்பும்போது எங்களை வந்து பார்க்குறதுக்கோசரம் அங்கே வந்திருந்தாங்க. A2Bயில் மீட் பண்ணோம். கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட விளையாடிருந்து பேசிகிட்டு இருந்தது. எங்கள் மாப்பிள்ளை, எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார், எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அக்காவும் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து கிளம்பினாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தெண்டர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு இதுக்கு போயிருந்தாங்க. ஒரு ஷோ மாதிரி இருந்தது. விளையாட்டு இது கேம்ஸு ஷோஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதில் வந்து போயிட்டுருந்தாங்க. ஹர்ஷினி ரொம்ப சின்ன குழந்தைனால சில கேம்ஸுக்கெல்லாம் அவளுக்குள்ளே அவளை கூட்டிகிட்டு போக முடியல. அதனால கிருத்திகா மாப்பிள்ளை அவர் மட்டும் போயிட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிறைய கேமராஸுங்க, வெரைட்டி ஆஃப் கேமராஸ். இங்கே வந்து பயங்கரமாக நிறைய கேமராஸு, என்னென்ன உலகத்தில் என்னென்ன எங்கெந்த இடத்துல என்னென்ன கேமராஸ் இருக்கோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேமராஸு, அதோட யூசஸ்ஸு, லென்ஸு, அதோட யூசஸ்ஸு, இது எல்லாமே இதுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இப்போ த்ரெட் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே. அதை வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருக்கோங்க. இவ்வளோ கேமராஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் எங்கேயாவது போயிருக்கீங்களா? இந்த மாதிரி கேமராஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை இதை விட அதிகமாக பார்த்துருக்கீங்களா? என்னன்றதை கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹர்ஷன் அங்கே நின்று ஒரு போஸ் கொடுத்துட்ருக்கான். ஃபுல்லாகவுமே கேமராஸ் தாங்க. ரூமாக நிறைய ரூம் அந்த இடத்துல இருக்குது. லைட்ஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறிக்கிட்டும் கலராக வெரைட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்கள், பெரிய கேமரா, உலகத்தில் இவ்வளோ பெரிய கேமரா இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள், இவ்வளோ பெருசு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து லைட் எஃபெக்ட்ஸுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட்ஸ் கலராக. இது நம்ம மேலே வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது லைட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சி வெளியில் வரும்போது செல்ஃபி எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம். அந்த இமேஜின் ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக கிடைக்குது. இது வந்து 12D வந்து தேட்டர் மாதிரி ஒரு கேம்ஸ் அது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டைனோசர் வேர்ல்டு. டைனோசர்ஸ் வந்து
பழங்காலத்தில் எப்படி இருந்தது, அதோட உணவு முறைகள், அதோட லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் இருந்தது. டைனோசர் வந்து அந்த முட்டையிலேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. டைனோசர்ஸ் வந்து டான்ஸிங் அழகாக கால் கையெல்லாம் அசைகிற மாதிரியும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்கங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்படிலாம் டைனோசர்ஸ்க்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் அது பார்த்தோன்னே. அதுவும் நல்லா இருந்தது. டைனோசர்ஸோட எலும்பு, முட்டை, அது சாப்பிட்ற பொருள் எல்லாமே அங்கே வந்து அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பாருங்கள், அசைவு நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த டைனோசரோட அசைவெல்லாம் அழகாக தெரியும் உங்களுக்கு. அதோடு இருந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க டைனோசர்ஸோட. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே தான். அந்த டைனோசர் வேர்ல்டு நல்லா பெருசாக நல்லா ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பெருசு பெருசு பெருசாக. இது பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள அந்த அதிசயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அழகாக ஒவ்வொரு ரூம்லேயும் போட்டு கிளாஸ் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்பங்க நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த இது. உலகத்தில் உள்ள அதிசயம் அத்தனையும் வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தாங்கங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா இருந்தது. ஒரே இடத்துல பெருசாக நிறைய வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தாஜ்மஹால் இருக்குது. உலகத்தில் என்னென்ன அதிசயம் இருக்கோ அத்தனையும் ஒரே இடத்துல சூப்பராக அதை ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்பவும் நல்லா இருந்தது. ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க அதை பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மனதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோசரம் இங்கே வந்து இமேஜின் நிறைய வச்சுருந்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ் நமக்கு நல்லா கொடுக்குற மாதிரியும், அழகாக ஒரு எக்லேருந்து வர மாதிரியும், ஒரு பாட்டில்ஸ்லேருந்து நம்ம இருக்க மாதிரியும், டைனோசர் பக்கத்தில் போய் நம்ம நிற்கிற மாதிரியும் அப்படியே இருக்குது. அது பார்த்தோன்னா உண்மையிலே நம்ம அதுக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் நமக்கு அது கொடுக்குது. அதே மாதிரி தான் இந்த இதுவும் உணவு வர்றது இது பாருங்கள். இது எல்லாமே அந்த எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிஜமாலுமே ஃபோட்டோ மாதிரியே நமக்கு தெரியாதுங்க. நிஜமாலுமே நம்ம அப்படியே அது உள்ளே இருக்க மாதிரியும், அந்த ஷூ கால் வெளியில் விடுற மாதிரி அப்படியே தாங்க இருக்கும். இது மாதிரி அங்கே நின்று நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். கிருத்திகா, ஹர்ஷன் எல்லோரும் அங்கே நின்று அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், நிஜமாலுமே ஒரு இது பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் அருவி ஏதோ அதே மாதிரி கொட்டுற மாதிரி இருந்தது. இது லைட் எஃபெக்ட்ஸுக்கோசரம் எடுத்தோம். ஃபுல்லாக அழகாக அது பார்க்க ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு லைட்டுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது மாதிரி நீங்களாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்னன்றதை எனக்கு கமெண்ட்ஸ் அடிக்கடி சொல்லுங்கள். அதே மாதிரி அப்புறம் இந்த கார் ரேஸ் பார்த்திங்க அப்படின்னா கார் வந்து எது மேலேயும் இடிக்காமல் டக்கு டக்குன்னு அவங்க மேனேஜ் பண்ணி ஓட்டணும். ரொம்ப சூப்பராக ஹர்ஷன் வந்து அதை மேனேஜ் பண்ணி சின்ன பையனாக இருக்கிறதுனால மாப்பிள்ளை ஆகணும் மாப்பிள்ளை வந்து அவனை மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தார். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது அந்த இடம். அந்த கார் ஓட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இது போனதுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸ்கூலு வீடுன்னு இல்லாமல் இது ஒரு 2 நாள் இருந்தது. எங்களுக்குமே ரொம்ப மனதுக்கு சேஞ்சாக இருந்தது. 2 நாள் சமையல் வீடு அப்படின்னு இல்லாமல் வெளியில் போயிட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப நல்லா மனதுக்கு நிறைவாக இருந்தது. அதே மாதிரி இது குரோட்டன்ஸ் கார்டன் ஃபுல்லாக. அடுத்து வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் போய் நிறைய வந்து இவங்க வந்து சாக்லேட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டாங்க. அதுவும் அந்த கிளிப்ஸும் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அந்த கிளிப்ஸும் பின்னாடி உங்களுக்கு போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இன்னொரு நாளைக்கு அது வரும்போது நான் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறதில்ல கடைசியில் பார்த்திங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாளைக்கு உங்களுக்கு வந்து ஊட்டி வ்ளாக் தான் வரும். ஃபுல்லாக வந்து ஊட்டியில் நாங்கள் என்ன பண்ணோன்றத டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.